நல்ல குணமா மதுரை கோபுரத்துள் இருக்கும் கணபதியை கை தொழுத காளி யானை முகம் இருகம்போ மகண்டமார்வாம் திருகண்ணோ பெருவயரும் பாங்கான பொன்பூணூல் அழகும் ஆனே தோன்று எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் நாயகா ஆனே உமது பாதம் பணிவே என் நாவில் வந்து திப்பாய் ஓம் கணபதி வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கவனத்தில் வீட்டிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு என்ன இந்த சரியான சிம்மாசனத்தில் வைத்த நொடுங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் முன்பாதம் சார்வா தமகே வீட்டிருப்பவள் ஆமையா நிலையே கமலவாணி அம்மா பாதத்தை நம்பினவர்களுக்கு பரிசு தந்த அருள்வாதிப்பா சூதட்ட மனசுடனே சுந்தர உருவாய் தோன்றி நின்று சீரட்ட பழங்கினால் அழகான நெல்லுக்கு வேலி போட்ட ஐயன் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் குழுவிருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகாக வடக்கு உச்சினி மாகாளி அம்பிகையை குழுவிருக்கக்கூடிய மகாளி முத்தாரம்மா முப்புடாதி மாரியம்மா எனக்கு வரம் தருவாயே மன்னர்கள் துயரம் தீர யோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா சண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை பூரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டன் கையிலேந்தோ பண்டரி போட்டும் ராமா ராகவா ராமச்சந்திரா உன் முன்னடி கமலம் போற்றி போற்றி பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா தன்மை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு திருமகனே தந்த அடியனை ஆள் கொள்வாய் முருகேசாயன் மனதுள் புள்ளி மயிலேறி வர வேண்டும் ஆ
ஒரு மகள் இந்த தேவனுவே புகழ்ந்து நான் போடுவோமை பாடுவே வடி வடி வேளவா அபரமாகும் மடாதண்டயாருத்தவா முந்தியே குரு நமக்கு முகனும் பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முகனும் பரமேஸ்வரரா ஓங்காரநாதத்தின் நாகமாகவே வந்துதித்த ஆமையோ ஓங்காரமன்னும் நாதத்தின் நாகமாகவே வந்துதித்த ஆமோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே ஆமையா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே எங்கூரோ கணபதியே எங்கூரோவே கணவிலையும் கணபதியாரும் சுவாமி குஞ்சரமே பாட பாடுவேன் ராமனை பலகாலும் குழுதே ராமருட சீர்வரத்தே நல்லருகி ஐயா கோசலையா திருமகன கோசலையா ராமா
தாய்மார்களை ஆமா தாய் குலங்கள் இந்த சரி நெல்லையப்ப ஆமா சாஸ்திரி அமைந்திருக்கக்கூடிய ஆமையா நெல்லைக்கே வேலி போட்ட ஆமா ஐயா நெல்லையப்பர் சரி காந்திமதி அம்மாள் அமைந்திருக்கக்கூடிய ஆமா திருநெல்வேலி மாவட்டம் இப்ப அந்த புண்ணிய ஸ்தலம் திருநெல்வேலினாலே ஆமா அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் பார்த்துக்கோ. ஏன்னா அல்வாவுக்கும் பெருமை தானே. என்னதுக்கு அல்வா 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 அது இப்பமெல்லாம் வந்தது. நாளைக்கு போகும்போது மைனிங் வாங்கிட்டு வேறு திருநெல்வேலினா ஆமா எங்கள் அப்பனாகப்பட்ட அந்த நெல்லையப்பர் சாஸ்திரி அமைந்திருக்காரே சரி நெல்லையப்பர் சாஸ்திரி அமைந்திருந்து ஆமா அன்று ஒரு நாளையிலே அந்த இங்க உள்ள நெல்லுக்கெல்லாம் வேலி போட்டதுனாலதான் ஐயா நெல்லையப்பர் என்று பெயர் பெற்று அவருடைய பேரே இந்த ஊருக்கு திருநெல்வேலி மாவட்டம் என்று மாற்றினார்கள். ஆமையா அப்பேற்பட்ட அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆமா அம்மன் சன்னதி தெருவிலே அமர்ந்திருக்கக்கூடிய முத்தாரம்மா உச்சினி மாகாளி ஆமா வடக்குவா செல்லிமி ஆமா வேம்படி மாரியம்மாள் ஆயாண்டி சுடல ஏப்பா சுடல ஆமா இந்த அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் இன்றைக்கு என்ன நாள் என்ன நாள் சொல்லு. அட்டகாளியர்கள் 8 பேர்களும் ஆமா அந்த மகடாசுரனை வதமுடிப்பதற்காண்டி ஆமையா மாய சத்தியர்கள் 8 பேர்களும் ஆமையோ நாகரோகப்பட்டணத்திலே பிறந்து ஆமையோ அந்த சந்தனமாஞ்சோலையிலே வளர்ந்த உப்புறத்திலே கோட்டை போட்டு ஆமோ சுவாமி அட்டகாளி 8 பேரும் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே இடப்பாகம் வரம் கேட்டார். ஆமா கேட்டார்கள். இடப்பாகம் வர வேணுமானால் ஆண்டவன் பகவான் ஒரு சின்ன காரியத்தை செய்ய சொன்னார். என்ன? மச்சரிசி வனத்திலே ஒரு மகடாசுரனானவன் வாழ்ந்து வருகிறான். ஆமா அந்த மகடாசுரனை அழைத்து வர வேணும் என்றார். ஆமையோ உங்களுக்கு இடப்பாகம் இருப்பிடம் தருவேன் என்று சொன்னார் அல்லவா. ஆமையோ அதற்குத்தான் அம்மா உச்சினி மகாளி ஆமா வடக்குத்தியா வேம்படி மாறி முத்தாரம்மா ஆமையா இந்த அட்டாளியர்கள் 8 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து 8 நாளைக்கும் ஆமா ஒரு சுருவத்துல போறா ஆமையா மகடனை கொல்ல. ஆமா அதனாலதான் என்ன முத்தாரம்மாளுக்கு இன்னைக்கு வேஷம் போட்டு போனா. ஆமா ஏன் எல்லாம் வேஷம் போடுதாங்க? மகடாசுரனை வதம் முடிப்பதற்காண்டிதான் ஆமா அட்டகாளி 8 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு அவதாரம் எடுத்து போனாலாம். ஆமா சென்றார்களா? ஆமா சரி கருங்காளி ரூபத்தோட ஆமா செங்காளி ரூபத்தோட நீலகாளி ரூபத்தோட ஆமா பல ரூபங்களோடு போனாங்க. பல சொருவங்கள் எடுத்து போனாங்க. ஆமா சரி நம்மளுடைய மனக்குறைய தீர்க்கதைக்கு ஆமையா இன்னைக்கு அவளை மாதிரி நம்மளும் வேடம் அணிந்து போறோம். ஆமா அதனால 8 நாள் தசராவை நடத்தி ஆமையோ 8வது மறுநாள் ஆமையா 9வது நாளாகப்பட்ட ஆமையோ 9வது நாள் தான் மகடாசுரனை ஆமா வதம் முடித்த நாள். இன்றைக்கு வெற்றி பெற்ற நாள் அதுதான் விஜயதசமி. ஆமா விஜயதசமி அந்த வெற்றி பெற்ற நாளாகப்பட்ட ஆமையோ இன்றைக்கு குலசேகர பட்டணத்துல நைட்டு 12 மணிக்கு தசரா. ஆமா ஆனா சூரா சம்பாரம். சரி இங்கேயும் அசுர சம்பாரம் நடக்கும் அம்மாளுடைய ஆலயத்துல. ஆமையா அப்பேற்பட்ட அந்த வடக்கு உச்சினி மகாளியுடைய முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில் ஆமையோ கதையை சுருக்க சொல்லி ஆமோ சுவாமியே சக்தி உச்சி மகாளி கதையை நாங்கள் பாடம் போறோம். ஆமா பாடம் போறோம். பாடும் பாட்டில் வலது குட்டம் சொல் குட்டங்கள் இசை குட்டம் கலை குட்டம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் உங்களுடைய வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு சின்ன குழந்தை தவறு செய்திருந்தா சரி எப்படி வீட்டுல கொண்டு ஆதரிப்பீர்களோ அதே மாதிரி அடியனையா ஆதரிக்க வேணும் ஐயா. அதே மாதிரி ஆதரிக்கணுமா? பாதி மதிமான் மிளகோ பாதி மதிமான் மிளகோ ஆமையா கெங்கையோடு பாம்பணிந்து ஆமோ ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி ஆமோ சுவாமியே அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமையோ சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமையா தோளினில் பூநூல் இறங்க தோன்றிய தர்மஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறக்கா தெரியுமா? சாமி பங்குனி மாதம் பங்குனி மாதம் பவரண
யானை முகத்தொந்தி கணவதியோ முகத்தோடே வேளாவதாயே சுடரோடே வெள்ளி நாரேதரோயே சுடரோடே வெள்ளி நாரேதரோயே சங்கரன் பகவானுக்கு ஆமோ சுவாமியே தெய்வலோகரம்பையெல்லாம் வந்து திரு நடனங்களாட ஆமையா அம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசி வருவா ஆமையா உல்லாசமாய் பாடுவா ஆமையோ மேனகை மிருதங்கம் போட சரஸ்வதி சங்கீதங்கள் எல்லாம் பாட ஆமையா ஐயா தெய்வனான பெருமானுக்கு ஆதி வெள்ளிகை தேவர்களும் வெஞ்சாமரை ரசத்தை கணக்கையெல்லாம் சித்திரபுத்திரனை பூலோக கணக்கையெல்லாம் சித்திரபுத்திரனை ரசத்தை கணக்கையெல்லாம் மணிவர் நாரதா மணிவர் நன்மையுடன் சொல்லுவார் படைத்து ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் ஐயோ அதலை சுதலை என்னும் மூன்றாகவே பிரித்து ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் சரி அதலை என்றாலே என்ன அதலை என்றாலே ஆகாய உலகம் யார் வாழ்வது
அங்கே மும்மூர்த்திகள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. சுதலை என்றாலே நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி. ஆமா. சரி. இதுல ஈயரம்பை ஆணை முதல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து ஆமையோ ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்து ஆமையோ இதோ இருக்கிறாரே அம்மா உச்சிமகாளி. உச்சிமகாளி அவளுடைய வடிகளை நம்மளை பெற்றெடுத்த அம்மா தாயவும் படைத்து அமர்ந்திருக்காரே ஐயா மாயாண்டி சுடல அவருடைய அம்சத்துல ஆமா நம்மளை பெற்றெடுத்த தகப்பனையும் படைத்து தந்தைமார்களையும் படைத்து அவர்களை வழிபடுவதற்காண்டி நாமளையும் படைத்தார் ஆண்டவன் பகவான். ஆமா. ஆண்டவனாகப்பட்ட சங்கரன் பகவான் பரதசிவன் உலகம் எல்லாம் பரதசிவன் உலகம் எல்லாம் நாடினெல்லாம் எடுத்து நாடியெங்கும் படியளந்தார் மரகனல்ல எடுத்து மாநிலமும் படியளந்தார் தினை எடுத்து ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதா தேவி எதிர்பார்த்து இருக்கிறார். ஆமா. தங்க தாம்பலத்தில் வாரிஜான மலர்களை எடுத்து ஆமையோ அதிகாரி எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து இருப்பாளாம் அந்த காலத்துல உள்ள பெண்கள். ஆமா. நம்ம வீட்டுக்காரர் எப்ப வருவாரு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. ஆமா. அந்த காலத்துல சரி அவன் முழுக்க வேலை வெறும் 5 ரூபா சம்பளம் பார்த்து. ஆமா 5 ரூபா சம்பளம். ஆமா. அந்த 5 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல அப்படியே கொடுத்தாரு ஆடவர். ஆமா. இப்போ யாரு கொடுக்கா? இங்க 2000 கொடுத்தாலும் அங்க வீட்டுக்கு 500 தான் போகுது. ஒழுங்கா போய் சேர மாட்டேங்குது. ஆமா. பச்சை போட எங்க இருக்கோ பஸ் அங்கனே நிக்கி. ஆமா. டிரைவர் காத்துல போய் சொல்லிருக்காங்க என்ன யோயா என்ன உமக்கு ஒண்ணு வாங்கி தரேன். ஆமா. அந்த கடையை அந்த ஓரமா நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. ஆமா. அவ ஏழை வாட்டர் கோடலையும் போய் குடிச்சிட்டு போய் வீட்டுக்கு போனான்னு வை. ஆமா. புது தேப்பாளா
கேட்க மாட்டான். ஆனால் ஆதிசக்தி பார்வதா தேவி படியளந்த பகவானுக்கு படியளந்த களைப்பு தீர பாடும் பழம் கொடுப்பாளோ பாடும் பழம் பகவான் தேவி என்று அவசரித்தார். அவசரித்த வேளையில ஆண்டவா பகவானே ஆண்டவா ஆதிசக்தி நான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் படி பார்வதி? ஈசா இறைவா, ஆமா நீங்க படி அளக்கலாம். பூலோகத்துல எத்தனை படி இருக்குன்னு எண்ணிட்டு தான் வாரியலாம். வீடுதோறும் தவறாம எண்ணிட்டு தான் வாரியலாம் பகவானே. ஏ பார்வதி, கல்லுக்குள் இருக்கும் நேரையும் ஆமா பைக்குள் வாழக்கூடிய சிசுவுக்கும் ஆமையா கடவுள் அனுதினமும் அல்லும் பகலும் ஆமையா படி இழந்து வருகிறேன் என்று சொல்ல ஆமையோ ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆமையோ இத்தனைக்கும் அர்த்தமாக உள்ள நீங்கள் ஆமா காலையிலையும் மாலையிலையும் வணங்கி வருவது யார் என்று கேட்டார். ஆமா கேட்டால் ஏ பார்வதி, என்னுடைய வலது கண் சூரியன் சூரியனம்மா, இடது கண் சந்திரனம்மா. ஆமாம்மா, வலது கண் சூரியனும் இடது கண்ணும் சந்திரனும் இல்லையானால் இந்த உலகத்துக்கு ஒளிமயமே இருக்காது என்று. ஆமையோ ஒளிமயமே இருக்காதா? ஆமா ஆமா அதையும் இப்ப பார்த்துருவோம். ஆமா என்று கண்ணை பின்னாலே வந்து ஆமோ சுவாமியே இந்த இருக்கு பார்த்தியா இரண்டு பெருவிரல். இப்ப பெருவிரல் எடுத்துட்டு வாரா. பெருவிரல்ல பின்னாடி கைய கண்ணை வச்சு பொத்திட்டோம். சரி, கண்ணை வச்சு பொத்துன உடனே ஆமா பகவானுக்கு ஆமையா 14 உலகம் எல்லாம் ஆமா ஐயா 7 உலகம் எல்லாம் 7 உலகம் ஒரு இருமயமா ஐயோ பாரேழு உலகம் எல்லாம் இல்ல ஒளிமயமோ 14 உலகங்களெல்லாம் ஒரே இருமயமாயிருக்கு. ஆமையோ இருமயமா இருமயமா இருக்கும் போது பார்த்தாலே ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் பார்த்தா ஆமையோ நமக்கு 2 கண்ணு தானே இருக்கிறதான இவ அறிந்தா. ஆமா இன்னும் ஒரு கண்ணு இருப்பது இவளுக்கு தெரியாதல்லவா? ஆமையா அதனால நெத்தி கண்ண ஏ நீல கண்ட அவ உச்சி கண்ண அந்த உடைய வந்தா சிவபெருமா நெத்தி கண்ண பிறந்த போது நீண்ட ஒளியா நீண்ட ஒளியா தெரியுதையா தெரியுதையா நீண்ட ஒளியா தெரியுது. பகவானுடைய நெத்தி கண்ணில இருந்து ஒளிமயமா கொடுத்த போது ஆமா அது மத்தியில இருந்து ஐயோ அங்கார ஓங்காரமா ஏ ஓங்காரமா ஒரு பெண்ணவ அங்கார ஓங்காரமா அவ ஆடுதாள
உச்சினி மகாளி. ஆமா உச்சி கண்ணில பிறந்தவ உச்சி மகாளி. உச்சி மகாளி. ஆமா உச்சி மகாளிக்கு வேற பிறவி. ஆமா உச்சினி மகாளிக்கு வேற பிறவி. ஆமா அந்த அம்மாளுக்கு ஒரு பிறவி. ஆமா இவ உச்சினி மகாளி. ஆமா இவ உச்சி கண்ணில பிறந்தவல்ல. ஆமா உச்சி மகாளி தான் உச்சி கண்ணில பிறந்தவா. ஆமையா அப்படி பகவானாகப்பட்ட ஆண்டவன் பகவான் அமையோ நெத்தி கண்ண திறந்த போது நெத்தி கண்ண திறந்த போது நீலகண்ட பகவானுக்கு அந்தமெல்லாம் வேர்வையாகி அந்தமெல்லாம் ஒரே வேர்வையாகி விட்டது. ஆமையா நெத்தி கண்ண திறந்த ஓர் மகிமையால ஆமோ சுவாமி உடையவனாகிய சங்கரன் பகவானுக்கு அந்தமெல்லாம் ஒரே வேர்வை ஆறா ஓடுது. ஏப்பா கரபரன்னு ஓடுற மாதிரி ஓடுது. கரபரன்னு என்னது ஓடுது? ஆத்துல வெள்ளம் போடுற மாதிரி வேற ஓடுது ஓடுது. ஆமா இனிமேல் இந்த வேர்வையை விட்டோமானால் உலகம் முளையிடும் என்று ஆமையோ ஆண்டவன் பகவானுக்கு 1008 சடாமுடி. ஆமா 1008 சடாமுடியில ஆமையா ஒரு சடையை உடைத்து அங்கத்துல இருக்கு பாத்தியா அந்த வேர்வை. ஆமா வேர்வையை ஆண்டவன் பகவான் துவர்த்தி ஆமையா துவர்த்தின வேர்வை ஆமா அப்படியே பூமி எல்லாம் ஓடுது. ஆமா இந்த கடலை ஓட விட்டுறக்கூடாது என்று ஆமோ சுவாமி ஆண்டவன் பகவான் அந்த தகர்த்தன சடாமுடிய ஒரே கரையா அமைத்தார். ஆமா கரையா அமைத்தார். அத ஒரே கரையா அமைத்ததுதான் இப்ப நம்ம உலகத்தை சுத்தி 4 பக்கமும் ஆமா ஒரே கடற்கரையா இருக்கு. ஆமா ஒரே கடற்கரையா இருக்கு. ஆமா சரி ஒரே கடற்கரையாகவே இருக்கக்கூடிய வேளையில ஆமையோ அதற்கு ஆண்டவன் பகவான் எப்படி பேர் கொடுக்கார் தெரியுமா? உடல்களெல்லாம் ஒரே பாம்பின் ரூபாமையோ. இந்த நாகரோக பட்டணத்துல அமையா காத்தடித்து மணல் குமித்து கரையாம் புத்து வளர்ந்திருக்கு. அமையோ
காட்டுக்குள்ள கருணாகம் சென்னாகம் கண்ணாடி விரிசுகள் கொடி விரிசு கும்பேரி மொக்கை எல்லாத்துக்கும் ராஜா ராணி இந்த நாகராஜ நாகக்கண்ணி. இப்ப நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கண்ணி எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்காங்க? தலை மட்டும் நாமலை மாதிரி மனித ரூபம். இப்ப மனித சொரூபம். உடல்கள் எல்லாம் பாம்பின் ரூபம். ஐயோ பாம்பின் துருவமா இருக்க நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் ஐயோ அந்த மாணிக்க புத்துக்குள்ள நவரத்தின நவரத்தின முத்துக்களுக்கு அவர்கள் காவல்காரர்கள். இப்ப காவல்காரர்கள். நவரத்தின முத்துக்கு ஆமா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தான் ஐயா காவல். ஆமா கடல்ல என்னடா இருக்கும்? என்ன இருக்கும்? முத்து பவளம். என்ன முத்து பவளம்? என்ன முத்து தெரியாதா? நவரத்தின முத்துக்கள் இருக்கும் அந்த கடலுக்குள்ள. அவன் எது காவல் இருக்காங்க தெரியுமா? இடத்துக்கு படத்துக்கான மாதிரி கூட்டாளி களவாண்டு போயிட்டான். என்ன பண்ண இவன் களவாண்டு போயிருவான்பா. ஆமா வரும்போதே களவாண்டாங்களா? முடிய பாரு ஆமா அப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் ஆமா இவர்கள் மண்முத்துக்குள் இருந்தா மகிமை இருக்கக்கூடாது என்று தேவலோகத்து சித்தர்களை வரவழைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அமைக்க சொன்னார். ஆமா சொன்னார்கள். கொத்தனார் யாரு? கரையானுக்கு சித்தாளு கரையம் பொண்டாட்டி இல்ல சித்த எறும்பு குத்து. நம்மளுக்கெல்லாம் கொத்தனாரு நம்மள மாணியிட செம்மங்கள் நம்ம ராசு கொத்தனாரு. ஆமா நீ கொத்தனாரப்பா அதாங்க ரெண்டா மலர்ந்து போய் கிடக்கு கட்டின வீடு. ஆமா நல்லா குளிச்சு சுத்தபத்தமா போனோம் வீடு கட்ட. ஆமா சும்மா போனா எப்படி இருக்கும்? ஆமா அப்படிதான் வெடிச்சு பண்ணணும். ஆமா என்ன சிவன் சரியில்லை வெட்டக்கூடிய கொத்தனாரும் சரியில்லைன்னு சொல்லு. சரி அப்பேற்பட்ட நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் அங்கே ஏழரையும் கோபுரமா ஒரு மண்டபங்கள் ஏழை நல்ல உனக்கு வேலையம்மா உச்சிமா காலி வடகுத்தியா வடகுத்தியா விளையாடி வர ஆயிரங்கள் மலையோட வாடி வாரா
சாவடி ஆமா சாவடிகள் குதிரை கட்டும் மண்டபங்கள் கொட்டார சாவடி ஐயோ பேர் பெற்ற வசதி ஆமா ஏ அப்பா எக்கச்சக்கம் இருக்கு ஆடு மாடு நெஞ்ச விஞ்சைகளோடு ஐயோ நாகராஜனு நாகக்கண்ணியோ அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஒரே ஒரு சின்ன மனக்கவலை. ஆமா என்ன கவலை அம்மா நீ நாளை இடத்துக்கு ஊருக்கு போனாலும் உடனே என்ன சொல்லுவாங்க எப்பா வா நல்லா இருக்கியாடா ஐயா ராஸ்பாண்டி ஆமா ரெண்டாவது உன்னுடைய பிள்ளை எல்லாம் ஜமிக்கமா இருக்காடா அதுல எத்தனை இதுல எத்தனை ஆண்ல எத்தனை பொண்ணுல எத்தனைன்னு கேட்பாங்க. என்னது கேட்கலாம் அப்படின்னு தான் விசாரிப்பாங்க. உனக்கு எத்தனை சொத்து இருக்கு தம்பி எத்தனை பொண்ணு இருக்கு எத்தனை பொருள் இருக்குன்னா கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. முதல்ல உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆமா எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆமா அந்த ஒரு மனக்கவலையோடு இருந்த அரசு செய்து வருகிறான் நாகராஜனும் நாகக்கண்ணியும் சுவாமியே எப்படி கவலையோடு இருப்பாரே. ஆனா சாமி எங்க நவராஜோ எங்க நவராஜோ ராமனுக்கு பின்னால
கணவா ராஜமன்னவா எஜமான ரஜகிலிய நாமளுக்கு பின்னால இந்த பக்கம் கேமரா தட்டிடுவாங்க. என் கணவா ராஜமன்னவா எஜமான ரஜகிலிய நாகலோகம் என்னும் பட்டணத்தில் நாமளுக்கு பின்னால நாளை ஆழ்வதற்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னவா, மதுரை இல்லையே மன்னவா. அதனால என் கணவா ராஜமன்னா நீ பொண்ணு இருந்தோம் என்ன செய்ய, பொண்ணு இருந்தோம் என்ன செய்ய, இருந்தோம் யாரு செய்ய பட்டணத்தில் என்ன செய்ய, மாடு இருந்து என்ன செய்ய, பெண் இருந்தாலும் எத்தனை போனாலும் யாரும் இல்லை இல்லை ஐயா. ஐயா செக்கரவை கொண்டிருந்தோம் உன்னை அளவில்லை கணவா ராஜமன்னவா மல்லி ஒரு வாதியே மலையாளம் பெறுவாதி, மலையாளம் பெறுவாதி மல்லி கட்டி பூச செய்ய, மல்லி கட்டி செய்ய அதனை எல்லாம் ரஜகிலிய சாலையில ஒரு மரம் ஜாதிக்காய் காய்க்கும் மரம் ஐயோ ஜண்டாடி நாகக்கண்ணி, ஆமா நாகக்கண்ணி சாதிக்கா காயாம ஜனத்தாரோடு
இருப்போம் என்று ஆமோ சுவாமி நம்ம ஆண்டவன் பகவானை நினைக்கணும். ஆமா அருந்தவங்கள் இருக்கணும். ஈசனை நினைக்கணும். ஆமா இருந்து தவங்களே செய்ய வேணும் என்று பட்டணத்துல ஆமோ சுவாமி எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? சார்ந்து கொண்டு நல்ல கோலம் போட்டாலே பன்னீரால கோலம் போட்டா மாவு கொண்டு நல்ல தரைமணி மஞ்சளாலே கோலம் போட்டா மஞ்சளாலே கோலம் போட்டா சாமி பால் கொண்டு நல்ல தரைமொழி பன்னீராலே கோலம் போட்டாலே கோலம் போட்டு நல்ல இடமதிலே குருத்துவாழ இலை விரித்தாலே குருத்துவாழ இலையம் மேலே நாயகனாது நரணாளி நிறமரக்கா சேன தேவலோ ஜீவங்கள் யாதி ஆறு காலம் இடம் போட்டு அதிலே கம்மத்தாடி நினைத்து ஆண்டவன தானி நினைத்தோ நாகராஜனாக கண்ணே நாகராஜன் கண்ணே அருந்தவம் செய்து வாழா ஆறு காலங்கள் பீடம் போட்டு அதிலே கம்பதடி நிறுத்தி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையா எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? என்ன அவரோ உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் உறங்கிடாமல் இளையவன மறந்திடாமல் தண்ணி இல்லாமல் ஆண்டவன அரகராரனை அருகரா நாம சொல்லுவார். ஐயா சிவ சிவ சிவனை என்று நமோ ஈசா இறைவா சர்வலோக நாயகா ஆமோ சம்போ மகாதேவா மகாதேவா சாம்பள சுருவா ஆமையா சர்வலோக நாயகா ஆமையோ ஆண்டவா பகவானே ஈசா இறைவா ஆமோ சுவாமி இரேழு மணி நான்கு உலகத்துக்கும் இறையலக்கும் இறைவா ஆமையோ ஆண்டவனுடைய நாமங்களை சொல்லியே வார்த்தை ஆகாரமாகவே எடுத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமையோ எப்படி தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி எல்லாம் சடையா சுத்தி உண்ட முகமா வரவாயா வரப்பல்லா வரமுக நல்லகெல்லாம் அப்போ நல்ல தலையழகி தலையழகி ஆகார
வரத்தை கொடுத்தார். ஆமா ஆண்டவா பகவான என்ன எங்க இங்கு போய் நான் பிறந்தாலும் ஆமையோ பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் என்னையே போய் பிள்ளையா பிறக்கும் இங்க நான் எப்படி போய் கொடுக்க? நான் எப்படி போய் பிறக்காண்டோம்? இவர்களோ ஒரு பாம்பும் இல்லாம மனிதரும் இல்லாம இருக்காரே பகவான. ஆமையோ நான் எப்படி போய் இவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க? ஆமோ என் ஆண்டவன் பகவானிடத்திலே சொல்ல, ஆமா ஏ அடியம்மா பார்வதிய நீரோ அஞ்ச வேண்டாம், ஆமய வேண்டாம், அருங்க வேலை பணமும் வேண்டாம், அடியம்மா பார்வதிய 1008 சுருவத்திலோ 1008 சுருவத்தில அரசுருவங்களை எடுத்து ஆமையோ அதை 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்திலே எடுத்து வைத்து ஆமையோ அவர்களை 41 நாள் ஒரு மண்டலம், ஆமா 21 நாள் அரை மண்டலங்கள் வரைக்கும், ஆமோ சுவாமி 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூவெடுத்து பூசை செய்து அடைகாத்து வந்தாரானா வந்தியானா அவர்களுக்கு குழந்தை வந்து பிறக்கும் என்று சொல்ல என்று ஆமா வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து ஆமா வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து நாகக்கண்ணிக்கு குழந்தை வரங்களை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி ஆமா ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதியால் இடத்திலே சொல்ல, ஆமோ அப்படியே ஆட்டும் என்று ஏ ஆதி சத்தியே பார்வதியா 1008 சுருவத்தில அவ அரசுருவம் நான் எடுத்து 8 தேவமிருத கலசத்தில அவ அரசுருவத்தை அடைத்தல்லவோ ஏவாடியம்மா நாகக்கண்ணியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, இந்த நல்ல கலசத்தான் 48 நாள் ஒரு மண்டலம் அடைகாத்தே வந்தையானா எம்மா வந்தையானா என்று குழந்தை வந்து உனக்கு பிறகும் அம்மா வந்தையானா இந்த ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதியா சொன்ன போது, ஏ அம்மா பார்வதி பாம்பும் இல்லாம மனிதரும் இல்லாமல் நாங்கள் பிறந்திருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டாம், எங்களைப் போல இல்லாமல் உங்களுடைய அழகில உங்களுடைய அம்சத்தில ஒரு குழந்தை வேணும் என்று சொல்ல, ஆமையோ அப்படியே தந்தேன் என்று வரங்களை கொடுக்க ஆமோ ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதியா கலசங்களை கையிலே கொடுக்க நாகக்கண்ணின் கையிலே வாங்கி வாங்கி அதுல பூமலர்கள் எல்லாம் பரத்தி 8 நல்ல கலசங்கள் 8 நல்ல ரசத்தையும் அவ ஒன்று போல தானும் வைத்து வாடான 8 கலசங்களையும் ஒன்று போல்தான் வைத்து ஆமா வாழாலை சுழட்டி ஆமையோ 21 நாள் ஒரு அரை மண்டலம் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் ஆமா அடைகாத்து வருகிற வேளையில ஆமோ 48வது நாளையில ஆமையோ சோதி கட்ட கலசங்கள் 8ம் ஒன்றுக்கு ஒன்று உரசுபட்டு மூச்சு முட்டி திகை முட்டி ஆமா கலசம் 8ம் ஒன்றுக்கு ஒன்று வெடிக்கி ஆமா அதுல வெடிக்கக்கூடிய வேளையில சுவாமி சாமனடே சாமம் போல ஏ சரிசாம வேளையில அவையாம சாம வேளையில ஏ கலசம் 8ம் அரசுபட்டு அவன் ஒன்று கொண்டு மூச்சு போட்டு ஐயா மூச்சு போட்டிய 8 பெண் குழந்தை பிறந்தாரு. ஏ உரசு
ஏ ஆறாவது அம்மா மாறி வந்து யாத ஏழாவது ஏத்த கண்ணி வடக்கோந்தியா ஏழு எட்டாவது எட்டாவது கலசத்தீர அட்ட காளி வந்து ஏழு கலசத்தீர அப்படியே அட்டே காளி எட்டும் பேரும் அவதரித்த வேளையில நம்பு வந்து பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் எம்பரையும் கையிலடுப்பா வேண்டிய பேருக்கு வரம் கொடுப்பா சூளம் வந்து பிறந்ததம்மா தாயவே அம்பு வந்து பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் எம்பரையும் கையிலடுப்பா வேண்டிய பேருக்கு வரம் கொடுப்பா சூளம் வந்தே பிறந்ததம்மா உச்சுமகாளி மாரியம்மா வடக்குத்தியா சுந்தரனார் மேடையில சூளமத கையிலடுப்பா சொல்லி வரோம் உருப்பாடா கப்பரைதான் பிறந்ததம்மா கண்ணாருட கடைகளில கப்பரதான் பிறந்த போது கண்டவர்க்கு வரம் கொடுப்பா சாட்ட வந்து பிறந்ததம்மா சுமகாளி சரணமாரி சதுரகிரி மேடையில சாட்டையத்தான் கையிலெடுப்பா ஏ உச்சுமாரி சாட்டையத்தான் கையிலெடுப்பா சகலருக்கு சகலருக்கு வரம் கொடுப்பா ஆமோ யாமோ வீரப்பள்ளம் விரிசடையா உச்சுமகாளி முக்கூடாதி வடக்குத்தியா வீரப்பள்ளம் விரிசடையா வெற்றி கொண்ட திருமோக கோரவாயம் கோரப்பாள் காளி வந்து பிறந்த போது வேம்பு பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பதையும் வேதனையை யாரறிவா வேப்பலைய கையிடுவா வேப்பலைய வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பா சூடம் வந்து பிறந்ததம்மா சூடம் வந்து பிறந்த போதே சூழ்ச்சி செய்ய காளி எட்டு வேணும் சூடம் அத கையிலெடுப்பா சொல்லி வரம் கொடுப்பாளோ கப்பர பிறந்திடுமா கண்ணாருட கப்பரைய கையிலெடுப்பா அந்த பேருக்கு வரம் கொடுப்பா அந்த காளி எட்டு பேரும் காளி எட்டு பேரும் அவதரித்த வேளையில் அவளுக்கு வீரப்பள்ளம் விரிசடையா வெற்றி கொண்டாங்க வாழக்காரி எட்டு பேரும் வாழக்காரி எட்டு பேரும் ஸ்ரீமாகாளி சந்தன மாரியம்மா குத்திய வடகாசி அக்காளி எட்டு பேரும் அவதரித்த வேளையில் நாகலோக பட்டணத்தில் நாகலோகத்தில் வளமோடு இருப்பாளோ
அப்படி அட்டகாளியர்கள் 8 பேர்களும் ஆமையா அவதாரம் செய்த போது ஆமையோ நாகலோகம் என்னும் பட்டணத்தில் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் அவதாரம் செய்ததோர் வேளையில ஆமோ சுவாமி அந்த நாகலோக பட்டணத்துல நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாளால் வாயால் அமுது ஊட்டினார். ஆமையா நஞ்சு போய் சேரும் என்று வாளாலை கொண்டு வந்து ஆமையா கொம்பத்தேனை கொண்டு வந்து வாளாலை ஆமா அமுது ஊட்டி வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யுருக ஆமையோ ஏத்தி வளர்த்துவாரா திரேகங்கள் எல்லாம் நெய்யுருக ஆமையோ நாடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக ஆமையோ எப்படி வளர்த்து வாரா தெரியுமா? எப்படி அவர்கள் நாடு ஒரு மேனியுமா ஒரு மேனியுமா ஒரு வண்ணமோமா சீரோடு ஜனப்போடோ சீரோடு உச்சிமாடி வருவாரா ஐயா தோழனில தொட்டி மார்போடு அடியதில அட்டகாளி 8 பேர் நாகலோக பட்டணத்தில் அவர்கள் நலமுடனே வளர்த்துவாரா நலமுடனே அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் நலமோடு வளர்த்து வரக்கூடிய நாளையில் அட்டகாளியர்கள் 8 பேரையும் மறுநாள் தினத்திலே வயிறு பசிக்கும் என்று சொல்லி அந்த நாகலோக பட்டணத்திலே புத்துக்கு அடியிலே வைத்து விட்டு இருவேர்களும் மனமனையாக சென்று வனங்களெல்லாம் சென்று கொம்பு தேன் எடுத்து வருவதற்காக அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இருவேர்களும் போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி பார்த்தா இன்னைக்கு நம்ம கணவனை விட்டு பிரிந்து எத்தனை நாள்? 48 நாள் ஒரு மண்டலமாச்சு. 48 நாள் ஒரு மண்டலங்கள் ஆச்சு. 48 நாள் ஒரு மண்டலங்கள் தன் கணவனை விட்டு பிரிந்தார். 48 நாள் ஒரு மண்டலம் கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தார். அந்த கவலையை தீர்க்க ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆதி கைலாசம் ஓடோடி வந்து பகவானுக்கு பாத பூஜைகள் எல்லாம் முடித்து பணிவடைகள் எல்லாம் செய்து இருவேர்களும் சொக்கோட்டங்கால் மண்டபத்தில் சோபி பரத்தி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆண்டவா பகவான 7 உலகத்திற்கும் இறையலக்கும் ஈஸ்வரா, இந்த 7 உலகத்திலையும் என்ன போல் ஒரு அழகுடைய ஒரு பெண்ணை யாரை எங்கேயும் பார்த்ததுண்டா கண்டதுண்டா என்று கேட்க அப்பந்தான் பார்த்தார் பகவான். என்ன சொல்லுதார்? ஏ அம்மா பார்வதிய உன்னை போல அழகுடைய உன்னை போல அழகுடைய பெண்ணைத்தான் பார்த்ததில்லை. பார்வதி அழக போல பகவானும் பார்த்ததில்லை. ஈஸ்வரியா அழக போல இறைவனும் பார்த்ததில்லை. அமைதியா அழக போல
என்ன தெரியுமா, நீ தான் அழகு 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 என்று ரொம்ப பீத்திக்கிட வேண்டாம். உன்னைய விட 12 மடங்கு அழகாக அம்மா நீ கொடுத்த பிள்ளை, நீ கொடுத்த வரம். பார்வதி அழகை போல பார்வதி 8 பேர்கள் உச்சுமாலி அழகோடு. அம்மா பார்வதி என்னங்க என்னங்க நீங்களாம் என்னடி அழகு, நீ என்ன பெரிய உன்னைய விட அழகு. அம்மா உச்சிமாலி அழக போல, உச்சிமாலி அழக போலே உடையவனும் கண்டதில்ல. இந்த காளிமான் அழகை போலே கடவுளும் இல்லை. அடி அம்மா பார்வதிய கருங்காலி அழக போல கடவுளும் கண்டதில்ல. செங்காலி அழக போல அழகை போல சிவனாரும் கண்டதில்ல. அடி அடி பார்வதிய சூரியரை காணாலும் சுத்தி வர கருப்பு இருக்கும். சந்திரனை காணாலும் சட்டு கொஞ்சம் கருப்பு இருக்கும். உன்னை மொத்தம் காணாலும் அதிலே கொஞ்சம் கருப்பு உண்டு. வாடுகிற தண்ணீரே ஒதுக்கு மணல் கரும்பு நேலம், ஒதுக்கு மணல் கரும்பு நேலம். ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பு உண்டு. அடி அம்மா பார்வதிய உச்சி மாறி பெண்ண வேலும் கூந்தல் நட்டும் கருப்போலிய கருப்போலிய புத்த வர எங்கும் மாவ புருவம் மட்டும் கருப்போலிய என்ன வேற கருப்பு அடி அடி பார்வதிய அண்ணன் வச்சுக்கணுமா குளக்கட்ட ஊரம் வச்சுக்கணுமா இந்த மாதிரி ஊசப்பே குளக்கட்ட. அழகே. ஆமா 2 குளக்கட்டி 1 காலால குளக்கட்ட தான். காலையில பிச்சு பார்த்தா நூல் எடுத்து நம்ம அண்ணன் ராசுகுட்டிக்கு வந்து பண்ணி வச்சிடலாம். அழகு அழகு ஆமா அப்படின்னு பீத்திக்கிடுவாங்க பாத்தியா. ஆமா அங்க ஒண்ணும் இருக்காது. என்னைய மாணி கொடை அடிச்சிட முடியுமான்னு காப்பா பாத்தியா. அங்க ஒரு மயிர் இருக்காது. அங்க ஒண்ணும் இருக்காது. அவன் தான் பீத்திக்கிடுவான். அதான் சொல்லிருக்காங்க, தந்தம் வச்சுக்கிடுமா தவிட்டு குளக்கட்ட, ஊரம் வச்சுக்கிடுமா ஊசப்பே குளக்கட்டன்னு இருக்கான். ஏ பார்வதி, நான் தான் அழகு அழகுன்னு பீத்திக்கிடாதம்மா என்று ஆண்டவன் பகவான் சொல்ல, அப்படி நாகலோக பட்டணத்திலே அட்டகாளியர்களுடைய பெருமைகளை ஆண்டவன் பகவான் சொல்ல, ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கிறா தெரியுமா? ஆண்டவா பகவான என கீரை சக்கலத்தி கிள்ளி முளைச்சாலோ என் வாழ்க்கைக்கு சக்கலத்தி வந்து முளைச்சாலா என்ற ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதா தேவி அழுது புலம்பி கொண்டு இருக்கிறார். சுவாமி கழுகுமா மலையில கழுகுமா மலையில கரம்பூடிக்கும் வேலை இருக்குது, கரம்பூடிக்கும் வேலை இருக்குது கழுகுமா மலையில. கழுகுமா மலையில அமைப்பால் இருக்குது, பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனில இருக்குது, பழம் இருக்குது, பழனில மாமலையில கரம்பூடிக்க வேலை இருக்குது, கரம்பூடிக்க வேலை இருக்குது அழுகு மாமலையில.
இருக்குது கழுகுமாலையில குருவரனை வெற்றி வேளா குருவரனை வெற்றி வேளா கொண்டறிந்தால் வருகா மனசிறைகளெல்லாம் தோழி ஆறுதனவே குரவள்ளி வாழா திருச்செந்தூர் முருகா இவையான நாதோடே சிறுவனுக்கு உரிவா காளியம்மா நதியில திருநெல்வேலி நதியில அம்மனோட சன்னதியில் வடமுகமா வந்தவளே வடக்குச்சி மகாளி உண்புகளை நாங்கள் வாழே உண்புகளை வாழே மனமதில வளர்ந்தருவா அட்டகாளியர்கள் 8 பேர் அழகோட இருப்பத அவையோ ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் சுவாமி அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேர்களையும் எடுப்பதற்கு அவையோ அண்ணனை அழைக்க வேணும் என்று சொல்லி அவையோ அலைகடலில் சயனம் செய்யும் அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதனை வச்சம் மாலைகளில் பள்ளி மாண்ட பச்சை மாலை அலைகடலில் சயனம் செய்யும் பச்சமாளையோ கோமதியா கோவாலையோ உன்னானையோ இறக்கலையோ இறக்கலையோ கூட்டு பாடும் உன்னலையாய் அண்ணா பார்வதியா அழைத்த போவாது சம்மாளின் பெருமா கால நரணமே பச்சமாள் ஆதி வெள்ளி கைலாசோ அச்சுதனோ ஓடி வாரா அச்சுதனோ ஓடி வாரா ஆதி வெள்ளி கைலாசோ அச்சுதனோ பாரவல்லி கைலாசோ சொல்லு அப்படி சொல்லு பச்சமானோ வருவாரோ
ஆதி வெள்ளி கையிலேங்கிரி வருவதற்கு ஐயா பச்சைக்கால் கருடமேறி ஆமா சுவாமி பச்சமாள் எம்பெருமான் கோவால கண்ணன் ஆமா அவர் அவசரமா ஓடி ஓடி வந்து வந்தோ ஏ அம்மா பார்வதி ஏ பாரு பார்வதி என்னது என்னத்த பாரு பார்வதியா பாருன்னு செல்லமா கூப்பிடுறாரு சிவபெருமான் பாருன்னு கூப்பிடுவாளப்பா ஆமா எப்படி யாரு கூப்பிடுதா பார்வதிய பாருன்னு கூப்பிடுவா யாரு கூப்பிடுதான்னு கேட்காங்க யாரு கூப்பிடுவா சிவபெருமாளை இப்ப யாழினி மங்கைன்னு இருந்தா யாழினி செல்லமா கூப்பிடுறாங்க இல்லையா அத பாருங்க செம்பங்க செம்புன்னு கூப்பிடுறாங்கல்ல என் பெருமாளாகப்பட்ட கோவால கண்ணன் வந்து ஆமா ஏ அம்மா தங்கை ஏ தங்கை ஏ பார்வதிய ஏ பார்வதிய அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா என்னம்மா பார்வதி என்ற அச்சுதன் கேட்டபோது ஐயோ ஏ அண்ணா கோவாலா கோவால கண்ணா என் கீரைக்கு சக்களத்தி எனக்கு கிள்ளி முளைச்சாள் அண்ணா ஐயோ வாழ்க்கைக்கு சக்களத்தி என்று பேரு என்னை வந்து முளைச்சாலே அண்ணா ஐயோ நான் பயிரா முளைக்கும் போது ஆமோ சுவாமி இந்த உச்சினி மகாளி வடக்குத்தியா ஆமா வேம்படி மாறி காந்தி ஈஸ்வரி அம்மா 2 பேரும் ஆமையோ பயிரா முளைக்க பாதவத்தி 8 பேரும் கோணக்கலையா முளைச்சிட்டான்னா முளைச்சிட்டாளே அண்ணா அண்ணா ஏ கோவாலா கோவாலு என்னது ஏ கோவாலா கோபால் ஏ அண்ணா ஏ கோவால கண்ணா கோவால கண்ணா நான் பயிரத்தான் முளைக்கும் போது பயிராக போவாது பாதவத்தி பாதவத்தி 8 பேரும் போன நல்ல கலையாக முப்பனைய முளைச்சிட்டால எனக்கு கீரைக்கு சக்கலத்தே முளைச்சால வாழ்க்கைக்கு வந்து முளைச்சால அண்ணா கோவாலா நாகலோக பட்டணத்தில் நான் கொடுத்த பிள்ளை 8 பேரும் அவருடைய அழக பார்த்து இன்னைக்கே இவ்வளவு பெருமைப்படுதார அவர் அழக இன்னைக்கு பெருமைப்பட்டாருன்னா சரி நாளைக்கு பார்வதியை மறந்துடுவா பார்வதிய மறந்துடுவா அந்த பாவையர முடிப்பா கோமதிய 8 பேர முடிப்பா அண்ணா தங்கைய மறந்துடுவா உச்சுமாடிய முடிப்பா தங்கையத்த மறந்துடுவா கருங்காடிய மன முடிப்பா அரும தங்க வார்த்தைகள் கோவால கண்ணா அந்த 8 காளி 8 பேரை மறந்து மனமுடித்து உந்தன் தங்கையே மறந்து விடுவாரே அண்ணா நான் உந்தன் தங்கையே இழந்து ஆமா பார்வதி பகவானை இழந்து உலகிலே இருக்க வேணுமா அண்ணா ஏ அண்ணா கோபாலா ஏ கோபால கண்ணா உடனடியாவே போய் உடனடியா ஆமா அந்த 8 பேரையும் ஆமா நீ எனக்கு எப்படியாவது ஆமா அண்ணா ஏ கோபால கண்ணா என்னம்மா பார்வதி எனக்கு இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமையோ அப்படி அட்டகாளி 8 பேரையும் எடுப்பதற்கு ஆமா ஏ அண்ணா என் கோபால கண்ணா எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள கைபிடிக்க தோழி வேண்டும் கால் பிடிக்க தோழி வேண்டும் கட்டாங்கள் விளையாட தாசிமார்கள் பெண்கள் வேண்டும் வெற்றி சுருமாடி விதவிதமார்கள் வேண்டும் தாண்டியாட்டோ ஆடுவதற்கு தாங்கி
வேலை கேட்டு தோடி வேண்டும் தோடி கோவாலா என்னை 7 நாளைக்குள்ளே நாளைக்குள்ள பணிவார்கள் வேண்டும் கோவாலா ஆதி சக்தி வார்த்தைகளும் ஏ அண்ணா கோவாலா அம்மா வேலை நல்ல உனக்கு வேலை அம்மா ஏ கருங்காலி செங்காலியே ஏ செங்காலியே ஏ கட்டளையே கருங்காலி செங்காலியே உச்சுமாலியே உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடையா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமோ திருமுகமா கோலவாயா கோலப்பள்ளா கோரமுக தந்தங்களா ஆடி வேலை ஆடி வாரா அட்ட சாம வேளையில அட்டகாளி 8 பேரும் இளகுடுந்தா சாமம் போல ஏசனோட இடமதற்கு 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 வட முடிச்சு வாரா சக்தி 8 பேரும்
சக்தி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் காளி 8 பேரும் 8 நாள் கொழுவிருந்து கொழுவிருந்து 8 நாள் கொழுவிருந்து 9வது நாளாக வெற்றி பெற போராள மகட முடிக்க போறாள் முடிக்க போறா மகட வலைய முடிக்க போறா முடிக்க போறா முடிக்க போறா மாயன் தங்கம்மா சுமாரியே தாய் முடிக்க போறா ஓடியா அப்படி அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் எடுப்பேன் என்று சொல்லி ஐயா என்பரும் கோவாள ஏ அம்மா ஏ தங்க ஏ தங்கைமார்களா ஏ அம்மா ஏ பார்வதி ஏ பார்வதி உந்தன் தங்கையை 8 பேரை எடுக்க வேணுமையானா ஆனா எனக்கு 2 வர வேணும். என்ன வர வேணும் ஒரு நாகராளி வேறும் வேறும் பறக்கும் படகு ஒன்று வேணும் என்றார். ஆமையா பறக்கும் படகும் நாகராளி வேருக்கு நான் எங்க அண்ணா போவேன். ஆமையோ ஏ அம்மா தங்கச்சி என்ன ஆண்டவன் பகவான் 1008 ஜடாபாரம் அம்மா. ஆமா அந்த ஜடாபாரத்துக்குள்ள நாகராளி வேரை ஒழித்து வைத்திருக்கார் என்று சொல்ல ஆமையோ அப்படியே ஆட்டுமன்று ஈசனிடத்திலே விடைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாகதாடி வேரையும் பறக்கு படகையும் என் பெருமாளுடைய கையிலே கொண்டு வந்து கொடுக்க என் பெருமாளாகப்பட்ட கோவாளக்கண்ணன் ஆமா நாகதாடி வேரையும் பறக்கும் படகையும் வாங்கிக் கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன நம்ம ஒரு சின்ன பிள்ளைய ஏமாத்த போனோம்னா எப்படி போனோம்? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போகணும் ஏமாத்தணும்னா ஒரு பெரிய ஆள வடிவம் கொண்டுதான் போகணும். சின்ன பிள்ளைகளை ஏமாத்ததுக்கு பெரிய ஆள வடிவம் கொண்டுதான் போகணும். அதனால என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறார் தெரியுமா? ஒரு 90 கோவால கிழவனை முடிந்த கிழவனை நாராயணன் வாராரே நல்ல உடையணிந்து கவசப்பால அருகில் பாய்ந்து கம்பளிய தோளில் போட்டு கண்ணனான என்பருமா கண்டார் என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன். ஆமா அவர் வரக்கூடிய வேளையில அம்மா காளி இந்த உச்சுமாளி வடக்குத்தியா வேம்படி மாறி ஆமா அம்பிகையாகப்பட்ட காந்தீஸ்வரி அம்மா முப்புடாதி சந்தனமாரி சடமாரி கனகதுர்க்கை கட்டளகி வடக்குத்தியாளெல்லாம் ஆமோ மணல் குமித்து ஆமா சின்ன வீடு மண்ணால ஆமா புது வீடு கோபுரம் மாட மாளிகை கட்டி கடற்கரை ஓரத்துல அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். சரி அப்பந்தான் என் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் எப்படி பேர் கொடுக்கார்? ஏ அம்மா ஏ உச்சுமாளி உச்சுமா காளி ஏ அம்மா ஏ வடகுத்தியா என்ன
என்ன ஏ காந்தாரி ஏ கனகதுர்க்க ஏ கட்டளகி அம்மா விட குத்தியா என்ன இந்த கடல் கரையிலேயே நீர் மணலை குமித்து விளையாண்டதினால அவையா உனக்கு இன்றைக்கு நான் ஒரு பேர் கொடுக்கேன். சரி என்ன பேர் கொடுத்தார்? புது வீடு கட்டியதனால அம்மாளுக்கு புது வீட்டம்மாள் என்று பேரும், அம்மா படை வீடு கட்டியதனால படை வீட்டுக்காரி என்று பேரும், என் பெருமாளாகப்பட்ட கோபால கண்ணன் ஆமையா பேரநாமங்களை சொன்ன போது ஆமோ அம்மா ஏ பேத்திமார்கள என்ன தாத்தாவுக்கு ஊரை கேக்கியா? ஆமா ஏ தாத்தா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து எங்க வந்தீர் ஊரு என்ன பேரு என்ன உள்ளதையே உள்ளபடி உள்ளதையே உள்ளபடி தாத்தா ஒழியாம சொல்லிடுங்கோ ஒழியாம சொல்லிடுங்கோ ஐயா நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த என்ன ஓ தாத்தா தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கம் காசி அம்மா அம்மா சரி சரி தாத்தா அம்மா அங்கெல்லாம் போறிய காசில இருந்து வாரிய அம்மா ஓ தாத்தா இங்க என்னதுக்கு வந்தீரு அப்படியா ஏ தாத்தா அங்க இருந்து யாமியா அங்க வாரியரு அம்மா ஏ அம்மா பேத்தி மாற என்ன தாத்தா தெக்க நோக்கி கன்னியாகுமரி போறேன் அம்மா தெக்க நோக்கி கன்னியாகுமரி போறேன் கன்னியாகுமரி பக்கம் போறேன் ஆமா குமரிய பார்க்க போறேன் நீ எந்த குமரியா? கன்னியாகுமரி கன்னியாகுமரி அம்மா ஏ அம்மா பேத்தி மாற என்ன கன்னியாகுமரியில போய் என் தங்கையாகப்பட்ட கன்னி குமரி பகவதி ஆள போய் பார்க்க போறோம் பார்க்க போறேன் நீ பெண்களை ஆமா என்று என் பெருமான் சொல்ல ஆமா அங்க போற தாத்தா நீரியா இங்க வந்தீரு என்ன விவரம் அம்மா பேத்தி மாற என்ன உங்க இந்த வழியாக வந்தேன் நாகலோக வழியாக வந்தேன் உங்க வட்டழகு என்ன பொட்டழகு என்னன்னு சொன்னா அதனாலதான் அந்த அழகுகளை போய் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். அட்டகாலியர்கள் எட்டு பேர்களிடத்திலையும் அழகுகளை சொன்னார் என்று சொல்ல அதனாலதான் நான் பார்க்க வந்தேன் அம்மா என்று பேத்திமாரிடத்திலே சொல்ல போது ஏ தாத்தா அங்க போறியற இவங்க வட்டழகு என்ன பொட்டழகுன்னு பாத்துட்டீரலாம் இடத்த காலி பண்ணும். ஏ அம்மா பேத்திமார்களே நீர் ரொம்ப 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 அழகா இருக்கி அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிய அதனால நான் உங்களை பார்த்த உடனே உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை என்று என் பெருமான் சொன்ன போது ஏ பேத்திமார என் கூட வாரியலா தாத்தா கூட வாரியலான்னு கேக்கா தாத்தா கூட வந்தா சாம்பிராணியா மணக்காது நம்மள நம்பக்கூடாதுன்னா ஏ அம்மா பேத்திமார நீங்க இங்க இருந்தியானா உங்களுக்கு அழகு கிடையாது வம்சம் கிடையாது ஆதிவள்ளி கைலாசத்துக்கு வந்தீர்களேயானா உங்க அக்கா பார்வதியா இருக்கா உங்க அத்தா பகவான் இருக்கிறார் அதனால இருவேருக்கும் வருஷத்துல ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அங்க வந்தீர்களே ஆனா வந்தீங்கன்னா கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் இங்க நீங்க 8 பேரும் ஒத்தையில தான் நட்டி இருக்க பெரிய சவடி என்னத்துக்கு எடுக்காரு அது ஒரு வருஷத்துக்கு தான் எடுப்பாரு மறு வருஷம் எடுக்க மாட்டாரு. ஏ அம்மா பேத்திமார்களே இந்த நாகலோகத்தில இருந்தீரானா உங்களுக்கு அருமை கிடையாது பெருமை கிடையாது என்று சொல்லி கைலாசம் வந்தீரா உச்சுமாடி வடக்குத்தீரா இந்த கைலாசம் உங்களுக்கு பக்க துணையாக ஆமா அவரம்பையவ வருவாளோ நடனங்கள் வருவாளே ஊர்வசியா வருவாளோ உல்லாசம் வருவாளே மேனகையா வருவாளோ விருதங்கோ வருவாளே சரஸ்வதியா வருவாளோ உங்களுக்கு சங்கீதம் வருவாளே தெய்வலோக ரம்பையல்லா திரு நடனோ வருவாளே
அவன் நடனங்களை நானும் பார்த்து நீங்க மனமகிழ்ச்சியா வாழ்ந்துடலாம் எங்க தாத்தா சொன்ன போது அம்மா உச்சி மாறியே என்ன தாத்தா அக்கா தங்க 8 பேர்த்தையும் கேட்டு சொல்லு அம்மா அம்மா கேட்டு சொல்லு தாத்தா கூட போறதுக்கு சம்மதமானு தாத்தா கூட போவா கேட்டு சொல்லு நம்மளா ஏடி மாரியம்மா என்னக்கா தாத்தா கூட வாரியா யாமா பயமா இருக்கும் என்று 8 பேர்களிடத்திலேயும் சொன்ன போது அப்படியே ஆகட்டும் என்று என் பெருமாள் கூட வாரமனு அக்கா தங்கை 8 பேரும் சம்மதித்து பறக்கும் படகிலே 8 பேர்களையும் தூக்கி வைத்து அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் ஆதி வெள்ளை கையில ஆதி வெள்ளி அச்சுதனும் ஆயவல்லி கைலா 8 பேரை எடுத்துக்கொண்டு எம்பெருமா ஆதி வெள்ளி கையில கீதா ஆதி வெள்ளி அச்சுதனும் அப்படி 8 பேரை எடுத்துக்கொண்டு ஏகவல்லி கைலாசம் பெருமானோடி அடியம்மா பார்வதி நீ கேட்ட பிள்ளை 8 பேர்கள் அம்மா நான் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் எடுத்து வந்தேன் என்று சொன்னார் என் பெருமாளாகப்பட்ட கோபாலனுடைய வார்த்தையை கேட்டு 8 பேரையும் பார்த்தார் பார்வதி முகத்தையும் பார்த்தா இந்த உச்சி மகாளி முகத்தையும் பார்த்தா பார்வதியாளுடைய முகத்தையும் பார்த்தா பகவான் சொன்னது போல சரி நம்மளுக்கு மேல அழகாதான் இருக்கா நம்மளுக்கு மேல அழகாத்தான் இருக்கா என்று 8 பேரிடத்திலையும் ஏ அண்ணா ஏ கோபால கண்ணா